பாடம் சரிங்களா? ரட்சகரமே இயேசு கிறிஸ்து நாமத்தில் நம்ம அனைவரே இந்த நேரத்தில் இந்த சென்ட்ரல் லைட் போட்டிங்கன்னா உங்களுக்கு வெளிச்சம் கிடைக்கும். இந்த நேரத்தில் நமக்கு தானியேல் 11ஆம் அதிகாரத்துக்கு நேராக கடந்து சொல்வோம். 11ஆம் அதிகாரம் 12ஆம் அதிகாரத்தை இன்னைக்கு 2 சாயங்காலத்தில் தியானித்து நம்ம முடிச்சு போகலாம். அதோட தானியேல் புஸ்தகம் இதோட நம்ம முடிக்கிறோம். மிகவும் முக்கியமான ஒரு வேதாம பகுதியில் நாம் கடந்து வந்திருக்கோம். சரி, முதலாவது 11ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிங்க. வேதானாகிய தரியோ அரசாண்ட முதல் வருஷத்திலே நான் அவனை திடப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவனுக்கு துணை நின்றேன். இப்பொழுது நான் மெய்யான செய்தியை உனக்கு அறிவிப்பேன். இதோ இன்னும் 3 ராஜாக்களின் பெர்சியாவில் எழும்புவார்கள். அதன் பின்பு 4ஆம் ராஜாவாய் இருப்பவன் எல்லாரிலும் மகா ஐஸ்வர்யமாகிய சம்மானாகிய தன் ஐஸ்வர்யத்தினால் பலம் கொண்டு கிரேக்க ராஜ்யத்துக்கு விரோதமாக சகலரையும் எழுப்பி விடுவான். ஆனாலும் பராக்கிரமுள்ள ஒரு ராஜா எழும்பி பிரபலமாய் ஆண்டு தனக்கு இஷ்டமானபடி செய்வான். அவன் எழும்பின பின்பு அவனுடைய ராஜ்யம் உடைந்து போய் வானத்தின் 4 திசைகளிலும் பக்குவப்படும். ஆனாலும் அது அவனுடைய சந்ததியாருக்கு அல்ல, அவன் செய்த ஆளுகையின்படியும் அல்ல. அவனுடைய ராஜ்யம் பிடுங்கப்பட்டு அவனுடைய இல்லாதவர்களாக வேறு பேர்களிடம் தண்டிப்போம். பாருங்க, நம்ம படித்த பகுதி வந்துட்டு தாரியவு ராஜா இருக்கும்போது, அதாவது 1ஆம் தாரியவு மேதியா ராஜாவாக, அப்போ எது நம்ம யோசிக்கணும், இந்த கோரேசுக்கு முன்பதாக வந்த வெளிப்பாடு. நம்ம 10ஆம் அதிகாரத்தை வாசிச்சோமே, 10ஆம் அதிகாரம் கோரேஸ் இருக்கிற சமயத்துக்கு நடக்குது இல்லைங்களா? 11ஆம் அதிகாரம் பாருங்க, தாரியவு ராஜாவின் முதல் வருஷத்துல. அப்போ இது எப்போ நடந்தது? 11ஆம் அதிகாரம் நடந்தது எப்போ? 10ஆம் அதிகாரத்துக்கு முன்னாடியே நடந்தது. அப்போ தரிசனம் அப்போ நடந்தது. ஆனா அவங்க அதை எழுதும்போது என்ன சொல்றாங்க, அந்த வரலாறு நடந்து கொண்டு இருக்கிற அந்த வரலாறு எழுதும்போது அப்படி அவர்கள் எழுதினாங்க. அப்படி மாறி வந்து பாருங்க. சரி, பாருங்க, இந்த தரியவு ராஜா இருக்கும் போதே தானியேலுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தினார். என்னன்னு வெளிப்படுத்தினார்னா, அதாவது பெர்ஷியா நாடின் ராஜா அதுல இருப்பாரு. அதுல சில நாட்கள் கடந்த பின்பு ஒரு ராஜா எழும்புவான். அவன் என்ன பண்ணுவான்னா, அவனுக்கு பணம் நிறைய இருக்கு இல்லையா, அவனுடைய ஆஸ்தி நிறைய இருக்கும். கடைசியில் அது நிமித்தமா என்ன நடக்கணும், அவனுக்கு விரோதமாக ஒருவன் வருவான். அவன் என்ன செய்வான், இவனை நிர்மூலமாக்கி அவனிலிருந்து அப்புறம் இவன் மரித்த பின்பு இவனுடைய காலத்துக்கு பிறகு அந்த தேசம் 4ஆக பிரிக்கப்படும் என்று சொல்லப்படுது. அதான் நம்ம படிச்சோம் இல்லைங்களா? இப்போ பாருங்க, அதுல திட்ட தெளிவாக சொல்லப்படுது, இந்த பெர்ஷியா மேதியா பெர்ஷியாவினுடையதான கடைசி ராஜாவாகிய கோரேஸ் 1ஆவன், அதாவது 1ஆம் கோரேஸ் அவனுடையதான கடைசி ஆளுகள். அவன் மிகவும் பணக்கார ராஜாவாக காணப்பட்டான், சரித்திரம் சொல்லுது. அப்போ ரொம்ப பணக்காரனாகி இந்த ராஜா என்ன செய்யறான்னா, அவன் வந்துட்டு மற்ற ராஜாக்களை போல, அவனுடைய முற்பிதாக்களை போல ஒரு பலசாலியான ராஜா கிடையாது. அவன் அந்த மாதிரி ஒரு தைரியம் உள்ளவனும் கிடையாது. ஆனா இவனை நிர்மூலமாக்க ஒருவன் வருகிறான், பலமாக ஒருவன் வருகிறான். அவன் தான் அலெக்சாண்டர் மகாராஜா. இந்த அலெக்சாண்டர் மகாராஜா என்ன செய்யறான்னா, இவனை வந்து நிர்மூலமாக்குறதுல நம்ம முன்னாடி படிச்சோம். ஆனால் அது ரிப்பீட்டேஷன் தான். அதாவது 10ஆம் அதிகாரத்திலே 16ஆம் அதிகாரத்துல 12ஆம் அதிகாரத்துல ரிப்பீட் பண்ணி தான் அது மறுபடியும் அந்த தரிசனத்தை கர்த்தர் விளக்கி ஒவ்வொரு முறையும் கர்த்தர் வந்து தானியேலுக்கு கொடுக்குறார். அப்போ நடக்கும்போது இவர்களை நிர்மூலமாக்கின பின்பு அலெக்சாண்டர் இவனை இந்த பெர்ஷியா தேசத்தை நிர்மூலமாக்கின பின்பு பெர்ஷியா தேசம் இப்போ யாருக்கு சொந்தமாயிடுச்சு? கிரேக்க நாடுக்கு சொந்தமாயிடுச்சு. இப்போ கிரேக்க நாடுக்கு சொந்தமான பிறகு இந்த ராஜ்யம் எப்படி மாறின பிறகு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அலெக்சாண்டர் சீக்கிரமா அவர் என்ன பண்ணிட்டாரு, இறந்து போயிட்டார். இறந்து போன பின்பு அவருடைய சந்ததி, அதாவது அலெக்சாண்டர் செத்து போன யார் வரணும்? அலெக்சாண்டருடைய சந்ததிகள் வரணும். ஆனா அலெக்சாண்டருடைய சந்ததிகள் வராம இப்ப யாருக்கு அது போகுது? அவனோடு கூட இருக்கிற 4 தளபதிகளுக்கு போகுதுன்னு நம்ம சரித்திரத்துல வாசிக்கிறோம், வசனமா சொல்லுது. அப்ப அவன் பிள்ளைகள் அதை சுதந்திரிக்கல, அவருடைய தளபதிகள் சுதந்திரிக்கிறார்கள். அதான் நம்ம பார்க்கிறோம். அதாவது செலூக்கஸ், டாலமி, லெசிமார்கஸ், அப்புறம் வந்துட்டு கசாண்டர் இல்லையா? இந்த 4 பேர்கள் 4 பகுதியில் எடுத்துக்கொள்றாங்க. அப்ப பாருங்க, பிலிப்பு தேசத்தை யார் எடுத்துக்கொள்றாரு? செலூக்கஸ் எடுத்துக்கிறாரு. அப்புறம் வந்துட்டு எகிப்து வந்துட்டு டாலமி எடுத்துக்கிறாரு. அப்புறம் வந்து துருக்கி நாடு வந்துட்டு லெசிமார்கஸ் எடுத்துக்கிறாரு. அப்புறம் வந்துட்டு கிரீக் நாடு வந்துட்டு கசாண்டர் எடுத்துக்கிறார். எனக்கு இந்த லைட் அடிக்கிறது நான் தெரியல. சரி, அப்ப பாருங்க, இந்த 4 ராஜ்யமும் 4ஆக பிரிக்கப்படுகிறது. 4 பேருக்கு அது போகுது. அப்போ நம்ம பார்த்தோம்,
இந்த அலெக்சாண்டர் மகாராஜாவுடைய சாவுக்கு பின்பு இந்த தேசமானது 4ஆக பிரிக்கப்படுது. 4ஆக நம்ம பார்த்தோம். ஒரு விஷயத்தை நம்ம தியானிக்கணும். பாருங்க, வருஷங்களுக்கு முன்பதாக அலெக்சாண்டருடைய தாத்தா பிறக்கிறதுக்கு முன்னதாகவே அலெக்சாண்டர் பிறக்கல, அலெக்சாண்டருடைய தாத்தா பிறக்கல. அதாவது பெர்ஷியா நாடு கூட இன்னும் மேதியா தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் பெர்ஷியா நாடு வரல. அவனுடைய முடிவு எப்படி இருக்கும், அவனுடைய கடைசி ராஜா எப்படி இருப்பான், அவனுடைய முடிவு எப்படி இருக்கும், அப்புறம் அவனுக்கு வருகிறதான ராஜா யாரு, அந்த ராஜா எப்படி, அந்த ராஜ்யம் எப்படி, அந்த ராஜ்யம் நிர்மூலமாகி அந்த ராஜ்யம் எப்படி 4ஆக பிரிக்கப்படுகிறது. வேதம் திட்டம் தெளிவாக நமக்கு சொல்லி தருகிறது. இப்படியாகவே நடக்கும். ஆமென். ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும். நம்முடைய கர்த்தர் ஒரு வார்த்தை சொன்னார்னா, தன்னுடையதான காலங்களை குறித்து தாம் எழுதினதான அவருடைய வருகை குறித்து சொல்லும்போது திட்டம் தெளிவாக, எந்த விதமான குறைவில்லாமல், எந்த விதமான அதாவது இது ரகசியமே இல்லாம கர்த்தர் திட்டம் தெளிவாக வெளிப்படுத்தினார். யாருக்கு? தானியேல். பாருங்க, தொடர்ந்து நம்ம வாசிக்க போகும்போது நாம் அறிந்து கொள்ள போகிறதான சரித்திரம் ஒண்ணு பெருசாக இருக்கிறது. நம்ம படிக்கும்போது நமக்கு ஒன்றும் புரியாது. ஆனா பிற்காலத்துல நடந்ததான, அதாவது பிற்காலத்துல கர்த்தர் அது நடந்த சம்பவங்கள் நம்ம உங்களுக்கு விளக்க போகிறேன். அப்போது உங்களுக்கு புரியும் இது சொல்லப்படுகிறதான காரியங்கள் என்ன. வாசிப்போம். 5ஆம் அதிகாரத்திலிருந்து வாசிப்போம். 5ஆம் வசனத்துல. தென் திசையை ராஜா பலவானாய் இருப்பான், ஆனாலும் அவனுடைய பிரபுக்களில் ஒருவன் அவனை பார்க்கிலும் பலவானாக ஆளுவான். இவனுடைய ஆளுகை பலத்த ஆளுகையா இருக்கும். அப்ப பாருங்க, அங்க என்ன சொல்லப்படுது? தென் திசையின் ராஜா பலமா இருப்பான், அவனுடையதான ராஜா பலவானா இல்ல. அடுத்து, ஆனாலும் அவனுடைய பிரபுக்களில் ஒருவன் அவனை. அப்ப பிரபுக்கள், அது அலெக்சாண்டர் பலவான் தான். ஆனா அவனுடைய பிரபுக்கள் அலெக்சாண்டர் அவன் என்ன பண்ணுமா? அப்ப எங்க இருப்பான் இந்த அலெக்சாண்டரே? தென் திசையில. அப்ப இந்த தென் திசைன்னு சொல்லும்போது எகிப்து. புரியுதுங்களா? தென் திசைன்னு சொல்றது எகிப்து. அப்ப வாசிங்க. அவர்கள் சில வருஷங்களுக்கு பின்பு ஒருவர் சம்பந்தம் பண்ணும்படிக்கு தென் திசை ராஜாவின் குமாரத்தி வடதிசை ராஜாவின் இடத்தில் வருவாள், ஆனாலும் அவளுக்கு புயபலம் இராமல் போகும். அப்ப வடதிசைன்னு சொல்லும்போது சிரியா நாடு, தென் திசை எகிப்து, வடதிசைன்னு சொன்னா சிரியா நாடு. புரியுதுங்களா? அப்ப இந்த 2 சிரியாவுக்கும் எகிப்துக்கும் நடக்கிறதான சம்பவத்தின் ரகசியத்தை தான் தொடர்ந்து இந்த 11ஆம் அதிகாரம் முழுவதுமாக பேசப்படுது. அப்ப நீங்க படிங்க, நாம நீங்க அதை ஃபுல்லா படிச்சிட்டீங்கன்னா படிச்சாலும் பிரச்சனை இல்லை, ஆனாலும் மறுபடியும் விளக்க வேண்டியதா இருக்கும். இப்போ பாருங்க, இங்க பார்க்கிற 1ஆம் டாலமி, அவனுக்கு அப்புறம் வர்றதுனா 2ஆம் டாலமி. அப்ப அவன் என்ன பண்றானா, அவனுடைய மகளாகிய பர்னீஸ்ன்னு சொல்றதான அந்த பெண்ணை இந்த வடதிசை ராஜாவாகிய அந்தியோக்கியா இரண்டாவது ஆன்டியோகஸ் இரண்டாவது அந்தியோக்கியாவுக்கு பர்னீஸை திருமணம் பண்ணி கொடுத்தாச்சு. அப்போ இந்த 2ஆம் அந்தியோக்கியா என்ன பண்றான்னா, கொஞ்ச நாள் வடதிசையில் இருக்கிற ராஜா இந்த டாலமி 2வது அவன் செத்து போன பின்பு இந்த பர்னீஸ் என்ன பண்றாரு, அவன் டிவோர்ஸ் பண்றான். அவன் டிவோர்ஸ் பண்ணி முதல் மனைவியாகிய லயோதிஸ் சொல்றதான பெண்ணை மறுபடியும் திருமணம் பண்றான். முதல் மனைவியை மறுபடியும் ஏற்றுக்கொள்றான். இந்த லயோதிஸ் யாருக்கு பார்க்கும்போது அவளுக்கு அந்தியோக்கியா மேல மிகவும் பெரிய கோபம். 2ஆம் அந்தியோக்கியா மேல ரொம்ப பெரிய கோபம். அவன் என்ன பண்ணானா, இந்த 2ஆம் அந்தியோக்கியாவுக்கு விஷத்தை கொடுத்து அவனுடையதான ராஜ்யத்தை அதிகாரத்தை சுதந்திரிக்கணும். 2வது அவளுக்கு பண்ணதான இந்த வஞ்சகம், அதாவது இவளை தள்ளி பர்னீஸை திருமணம் பண்ணனால அந்த கோபத்துல என்ன பண்ணா, அவனுக்கு விஷத்தை கொடுத்து அவனுடைய ராஜ்யத்திற்காகவும் அந்த தேசத்திற்காகவும் அவள் என்ன செய்தாள், அதை செய்தால் என்று நாம் கவனிக்கும். வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. ஆனாலும் அவனுக்கு புயபலம் இராமல் போகும், அவனும் அவனுடைய புயமும் நிலை நிற்பதில்லை. அவளும் அவளை அழைத்து வந்தவர்களும் அவளை பெற்றவனும் அவளை அக்காலங்களில் பலப்படுத்தினவனும் ஒப்பு கொடுக்கப்படுவார்கள். ஆனாலும் அவனுடைய வேர்களின் கிளையாகிய ஒருவன் தன் ஸ்தானத்திலே எழும்பி ராணுவத்தோடு வந்து வடதிசை ராஜாவானி. அப்ப பாருங்க, வேர்களின் கிளையாகிய ஒருவன், அதாவது பர்னீஸ் உடையதான, அப்ப இவ்வளவு பலன் போயிடுச்சு. அதான் வசனத்துல கிளீனா சொல்லுது. நமக்கு தெரியாது அந்த டைம்ல பேரு, சரித்திரம் நடந்த பிறகுதான் நமக்கு இப்ப தெரியுது இல்லையா? ஆனா அந்த வேர்களின் கிளையாகிய ஒருவன் இந்த பர்னீஸ் உடையதான சகோதரனாகிய டாலமி மூன்றாவது அவன் என்ன பண்றானா, என் சகோதரிக்கு இப்படி பண்ணிட்டீங்களே சொல்லிட்டு கோபத்துல போய் செலுக்கஸ் 2வது கிட்ட போய் யுத்தம் பண்றான். அப்போ இந்த அந்தியோக்கியா 2வதுக்கோ இந்த லியோதிஸ்கோ உண்டாகின மகன் தான் செலுக்கஸ் 2வது செலுக்கஸ் பாருங்க.
அப்ப என்ன பண்றாங்க, இந்த டாலமி போய் இந்த லியோதிஸுக்கு விரோதமாக யுத்தம் செய்யும். அப்ப லியோதியஸுக்கு விரோதமாக யுத்தம் செய்யும் போது இந்த அப்புறம் என்ன பண்றாங்க, இந்த செலூக்கஸ் என்ன செய்யறா, இந்த டாலமி மூன்றாவதுக்கு விரோதமாக அவனு யுத்தம் பண்ண வர. அதுதான் நம்ம தொடர்ந்து அதுல இந்த ஃபுல்லு எவ்வளவு வசனங்கள் இருக்கு, நம்ம ஃபுல்லா அதுதான் படிக்கிறோம். 35 வரைக்கும் நம்ம அதுதான் தொடர்ந்து படிக்கிறோம். இப்போ நான் வந்து உங்களுக்கு சுருக்கமா அந்த நீங்க அப்புறம் போய் படிச்சு நீங்க புரிஞ்சு கொள்ளலாம். ஆனா உங்களுக்கு சுருக்கமா சீக்கிரமா அந்த சரித்திரத்தை சொல்லிடுறேன். அப்ப பாருங்க, இந்த செலூக்கஸ் ரெண்டாவது என்ன பண்றான்னா, இவன்கிட்ட விரோதமாக அவன் யுத்தம் பண்றான். யுத்தம் பண்ண வரும்போது அது முடிச்சு டாலமி 4வது வருது, அந்த யுத்தம் நடக்குது. ஏறக்குற 12 வருஷம் இந்த யுத்தம் நடக்குது. எவ்வளவுங்க? 12 வருஷம். 12 வருஷத்துக்கு அப்புறம் என்ன செய்யறாங்கன்னா, இந்த செலூக்கஸ் இந்த அந்தியோக்கியா 3வது, அப்ப செலூக்கஸ் 3வது, அந்தியோக்கியா 3வது, இந்த பிலிப்பு ராஜா கிரீக்குடைய பிலிப்பு ராஜா, அப்ப 4ஆ பிரிஞ்சிச்சு இல்லையா? அப்ப என்ன பண்றாங்க, 4வது ஒருத்தர் இருக்கிறான். 4 ராஜ்யங்கள்ல 4வது இந்த பிலிப்பு 3 பேர், இந்த ரெண்டு பேர் சேர்ந்து இவங்க அண்ணன் தம்பிங்க. ஆக்சுவலி இந்த செலூக்கஸும் அந்தியோக்கஸும் சகோதரர்கள். அவரோட பிலிப்பு சேர்ந்து என்ன பண்றாங்க, இந்த டாலமி 5வது கிட்ட கடைசியில யுத்தத்துக்கு விரோதமாக வர்றாங்க. அப்ப பாருங்க இங்க என்ன நடக்குது, அதுக்கு முன்னாடி என்ன நடக்குதுங்க, இந்த டாலமி 5வது இருக்கிறியா அவன் இருக்கிறான்ல, அவனுக்கு அதுக்கு முன்பதாக இந்த அந்தியோக்கஸ் என்ன சேர்ந்து கிளியோபாட்ரா இந்த பெண்ணை இவனுக்கு திருமணம் பண்ணி கொடுக்குறாங்க. சரித்திரத்தை நீங்க பார்க்கலாம். உலகத்தில் இடையதான சௌந்தரியம் உள்ள பெண் என்று பார்க்கும்போது கிளியோபாட்ரான்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு அந்த என்ன வரலாறு படிக்கும்போது தெரியும், உலகத்திலே ரொம்ப அழகுள்ள பெண் யாருன்னு சொன்னா கிளியோபாட்ரா. அந்த கிளியோபாட்ரா இந்த அந்தியோக்கியா 2வது இடையதான மகள் தான். அவளை வந்து இந்த டாலமை 5வதுக்கு திருமணம் பண்ணியாச்சு. அப்ப இவன் எங்க இருக்கிறா, எகிப்துல இருக்கான். அப்ப இன்னொரு விஷயம் இருக்கு, இந்த டாலமி 3வது இருக்கா இல்லைங்களா, அவன் போய் யுத்தம் பண்ணும்போது இந்த சிரியா நாட்டுல இருந்ததான எல்லா விதமான பொண்ணு பொருள் அவர்களுடைய ஐஸ்வர்யத்தை எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டான், அவன் கொண்டு வந்தாச்சு, திருப்பி எகிப்துக்கு கொண்டு வந்தாச்சு. இப்படியாக இந்த யுத்தம் இப்படியாக நடந்து கொண்டிருக்கும் போது இந்த செலூக்கஸ், அந்தியோக்கஸ், அப்புறம் வந்து இந்த பிலிப், இந்த 3 பேர்கள் இவர்களை டாலமிக்கு விரோதமாக எழுப்பினார்கள். அதுக்கு அந்த காலத்துக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னா, செலூக்கஸ் 4வதுன்னு சொல்லி ஒருத்தன் வரான். இவன் தான் செலூக்கஸ் 4வது. இந்த செலூக்கஸ் 4வதுக்கு ஒருவன் இருக்கிறான். அவனுடையதான ஒரு பிரதானியாகிய ஒரு மந்திரி இருந்தான். அவன் பேர் தான் ஹெலியோடரஸ் சொல்ற ஒரு மந்திரி. இந்த ஹெலியோடரஸை கொண்டு போய் என்ன பண்றான், ஹெலியோடரஸ் கிட்ட கட்டளையிடுறான், நீ போய் என்ன பண்ணோம், தேவாலயத்துல போகணும், எருசலேம் தேவாலயத்துக்கு போகணும். எருசலேம் தேவாலயத்துக்கு போய் அந்த எருசலேம் தேவாலயத்துடையதான எல்லா வருமானத்தை, அங்க இருக்கிற தங்கம் பொண்ணு பொருள் எப்படி முதல்ல இந்த பாபிலோனியர்கள் திருடி கொண்டு போனார்கள் அப்படியாக கொண்டு வர சொல்லும்படியா கட்டளையிட்டான். அப்போ இந்த ஹெலியோடரஸுக்கு மிகவும் பெரிய என்ன சொல்றது, ஒரு ஆசை. இந்த ஆசை மாத்திரம் இல்ல, அலைச்சல் போல, கிரீடிக்கு இன்னொரு வார்த்தை என்ன சொல்லுவோம், அவனுக்கு ஒரு அதிகாரம் கிடைக்கணும். காரணம் அவங்ககிட்ட அதிகாரம் இல்லையே. அந்த அலைச்சல் என்ன பண்றான்னா பேராசை. அந்த பேராசையில் என்ன பண்ண, அந்த செலூக்கஸை சாகடிச்சு இந்த ஹெலியோடரஸ் என்ன செய்யறானா, அந்த தேவாலயத்தோட பொக்கிஷங்களை அவன் எடுத்துக்கொண்டு எடுத்துக்கொண்டு. அப்போது என்ன சம்பவிக்கிறது, இந்த செலூக்கஸ் 4வது சகோதரனாகி அந்தியோக்கியா எபிஃபானஸ் 4வது தெரிந்து இந்த ஹெலியோடரஸை முறியடித்தான் என்று நான் பார்க்கிறேன். அப்ப இந்த அந்தியோக்கியா எபிஃபானஸ் 4வது என்ன செய்யறான்னா, அவன் தான் இவனை குறித்து நம்ம முன்னாடி படிச்சிட்டோம். ஆனால் மறுபடியும் சொல்லுகிறேன், இவன் என்ன செய்கிறான், பிற்காலத்துல இது ஏறக்குறைய நிறைய வருஷங்கள் நடக்குது, 100-200 வருஷத்துல சரித்திரம் நான் சொல்றேன். இந்த புள்ளு சரித்திரம் 200-250 வருஷத்துல நடக்கிறதான விஷயங்கள் இதெல்லாம். அப்ப பாருங்க, இந்த அந்தியோக்கியா எபிஃபானஸ் 4வது என்ன செய்யறான்னா, தேவாலயத்துல சென்று தேவாலயத்தை அசுத்தம் பண்ணினான். எப்படி அசுத்தம் பண்ணினான், பன்றியை பலி கொடுத்தான். தேவாலயத்துல பன்றி பலி கொடுக்கலாமா? இல்ல. மிகவும் பெரிய அருவருப்பான ஒரு மிருகம் தான் பன்றி யூதர்களுக்கு. அப்ப இந்த மிருகத்தை என்ன செய்யறாங்க, பலியிட்டு தேவாலயத்துல பலி ஆராதனைகளை காணிக்கைகளை தடை செய்யறாங்க. அப்போ அங்க ஒரு சம்பவம் நடக்கிறது. இந்த அந்தியோக்கியா எபிஃபானஸ் வருவதற்கு முன்பதாக அங்க ஒருத்தன் இருக்கிறான். அவன் பேரு ஒனியாஸ்ன்னு சொல்ற ஒருத்தன். யாரு? பிரதான ஆசாரி. தேவாலயத்துல ஒனியாஸ்ன்னு சொல்ற ஒரு பிரதான ஆசாரி இருக்கிறான். இந்த ஒனியாஸ் என்ன செய்கிறான்னா, அவனை அங்கிருந்து துரத்தி, காரணம் அவன் ஒரு வைராக்கியம் படிச்சான். வைராக்கியம்னா யூதர்கள் தேவனுக்காக நின்ற ஒரு மனுஷன் தான் இந்த ஒனியாஸ். அந்த ஒனியாஸை அனுப்பி
இந்த அந்தியோக்கியஸ் எபிபானஸுக்கு உடன்பாடோடு செயல்படுகிறதான ஜேசன் சொல்கிறதான ஒருவனை பிரதான ஆசாரியனாக நியமிக்கிறான். இந்த ஒனியாஸ் யாருன்னு இந்த ஜேசன் ஒனியாஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் அண்ணன் தம்பி. ஒனியாஸ் மூத்தவன், ஜேசன் இளையவன். இந்த ஒனியாசை துரத்தி ஜேசன் என்ன பண்றாரு, அந்த காலத்துல வைக்க. இப்போ பாருங்க, அந்த காலத்துல இந்த அந்தியோக்கியஸ் எபிபானஸ் காலத்துல 2 கூட்டம் இருந்தது. ஒன்று கர்த்தருக்காக நின்ற கூட்டம், இன்னொன்று அந்த அந்தியோக்கியஸ் எபிபானஸ் ஆகிய ராஜாவோடு சேர்ந்த கூட்டம். காரணம், அந்த ராஜாவோடு சேர்ந்திருந்தா நமக்கு பிரச்சனை கிடையாது, ராஜா நமக்கு ஒத்தாசை செய்வார். ஆனா ராஜாவுக்கு விரோதமா அந்த பக்கம் போனா நமக்கு நிச்சயமா பிரச்சனை தான், சாவுதான். காரணம் ராஜா தேடி வந்து சாகடிப்பான், வரி கட்டணும், பயங்கரமான ப்ராப்ளம் இருக்கு. அப்ப ராஜா பக்கத்துல இருந்தா பிரச்சனை கிடையாது. அப்ப பாருங்க, வருங்காலத்தில் நடக்கிறதான இதே சம்பவம் தான், அந்தி கிறிஸ்துவின் காலத்துல நடக்கிற சம்பவம் தான் இந்த அந்தியோக்கியஸ் எபிபானஸ் ஒரு நிழல். இந்த அந்தியோக்கியஸ் எபிபானஸ் எப்படி செயல்படுவார், சரித்திரத்தில் அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறதோ அப்படியாகவே அதை விட மோசமாக கொடூரமாக அந்தி கிறிஸ்து இருப்பான் என்று வேதாகமும் திட்ட தெளிவாக நம்மோடு பேசுகிறது. புரியுதுங்களா உங்களுக்கு நான் சொல்லி வந்தது? காரணம், அங்க பேசப்பட்டதான சரித்திரத்தை தான் நம்ம முன்கூட்டி உங்களுக்கு சீக்கிரமா சொன்னேன். ஆனாலும் பாருங்க, வருங்காலத்துல அந்தியோக்கியஸ் எபிபானஸ் எப்படி அந்த காலத்தில் இருந்தாலும் அப்படி நிழலாகவே இவன் யாருக்கு இருக்கிறான், அந்தி கிறிஸ்துவுக்கு இருக்கிறான், கேட்டின் மகனாகி அந்த கிறிஸ்துவுக்கு இருக்கிறான். நம்ம வாசிக்கல வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரத்தை வாசம். வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 4 முதல் 5 வசனங்களை வாசி. 4-5. அந்த மிருகத்திற்கு அப்படிப்பட்ட அதிகாரம் கொடுத்த வலுசர்ப்பத்தை வணங்கினார்கள். அல்லாமல் மிருகத்திற்கு ஒப்பானவன் யார், அதனோடு யுத்தம் பண்ண தக்கவன் யார் என்று சொல்லி மிருகத்தையும் வணங்கினார்கள். பெருமையானவைகளையும் தூஷணங்களையும் பேசும் வாய் அதற்கு கொடுக்கப்பட்டது. இப்ப பாருங்க, இந்த மிருகம் எப்பேற்பட்ட மிருகம், பெருமையானதையும் தூஷணத்தையும் அது பேசுகிறது. அப்ப தேவாலயத்தை இது அசுத்தம் பண்ணுது. தேவனுக்கு தான் கொடுக்க வேண்டிய மகிமை இல்லைங்களா, எல்லா புகழும் கனமும் மகிமையும் கர்த்தருக்கேன்னு சொல்றோம். அப்ப பாருங்க, கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதான மகிமை எல்லாவற்றையும் இந்த மிருகத்தை எடுத்துக்கொண்டு இந்த மிருகத்தை சேவிக்கிறதான ஆட்களை அது என்ன செய்கிறது, பாதுகாக்கிறது. அதே போலதான் இங்க 2 கூட்டம் இருக்கு. ஒன்னு ஒனியாசின் கூட்டம், இன்னொன்னு ஜேசனின் கூட்டம். ஜேசனின் கூட்டம் இந்த அந்தியோக்கியஸ் எபிபானஸுக்கு பக்கத்துல சார்பில் நிற்கிறாங்க, பிரச்சனை இல்லை, சந்தோஷமா இருக்கிறாங்க, ராஜா எல்லாம் கொடுக்கறது நல்லா சம்பவிச்சிருக்கிறான். ஆனா ஒனியாசு திரும்பின போது ஒனியாசுக்கு சாபம். நம்ம அதே தானியல் புஸ்தகத்தை வருவோம். தானியல் 31 வசனத்தை வாசிங்க. என்ன செய்யறான், 31 11-31. ஆனாலும் அவனிடத்திலிருந்து புறப்பட்ட சேனைகள் எழும்பி அரணான பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சலாக்கி. அப்ப அரணான பரிசுத்த ஸ்தலம், அதாவது தேவாலயத்தை என்ன பண்றாங்க, பரிசுத்த குலைச்சலாக்குறாங்க. எப்படி பரிசுத்த குலைச்சலாக்குனாங்கன்னா, பன்றியை பலி கொடுத்தார்கள். கிரேக்கர்களுடையதான முக்கியமான ஒரு கடவுள் தான் செயூஸ், காட் ஆஃப் தண்டரா, லைட்னிங், அதாவது இடியின் கடவுள் இல்ல மின்னலின் கடவுள்னு அவனுக்கு பேர், செயூஸ்னு பேர். இந்த செயூஸ் கடவுள் வந்து மிகவும் ஒரு, அவனுக்கு எத்தனையோ கொண்டாடினு தெரியல, மறந்துட்டேன். ஆனா ஆனா அவன் ஒரு அசுத்தமான ஒரு கடவுள், அவன் பரிசுத்தவனும் கிடையாது, நல்லவனும் கிடையாது, ஆனா ஒரு பலசாலி. அந்த கடவுள் என்ன பண்ணினா, தேவனை யெகோவாவை ஆராதிக்கிறதான தேவாலயத்தில் அந்த கடவுளை கொண்டு போய் ஸ்தாபிச்சு. யாருங்க, இந்த அந்தியோக்கியஸ் எபிபானஸ் 4வது. அப்ப அவன் என்ன செய்யறான், தேவனுடைய ஆலயத்தில் நடந்ததான ஆராதனை திருடினான். வருங்காலத்தில் அந்தி கிறிஸ்து அப்படியாக தேவனுடைய ஆலயத்தில் நடக்கிறதான ஆராதனை திருடுவார். அப்போ தேவனுடைய ஆலயத்தில் நடந்ததான அந்த பரிசுத்த ஆராதனை கெடுத்து அதுல தேவனுடைய ஆலயத்தில் என்ன பலி கொடுப்பாங்க, என்ன மிருகத்தை பலி கொடுப்பாங்க, பரிசுத்தமான பலி, சுத்த பலி, சுத்த மிருகத்தை தான் பலியா கொடுப்பாங்க. பன்றி எதுன்னு சொல்லும்போது அசுத்தமான மிருகம், காரணம் அது அசைப்படாது, வெறிகுணம் இல்லை, அது வந்து அசுத்தமானதை சாப்பிடுது, காரணம் அசுத்தமான மிருகம், அது கர்த்தர் ஏற்றுக்கொள்கிறது இல்லை. ஆனா அந்த மிருகத்தையே வேணும்னே அசுத்தப்படுத்த முடியாது. அதே போல அந்தி கிறிஸ்துவும் செய்வான். நிழல், அந்தியோக்கியஸ் எபிபானஸ் நிழல், அந்தி வரப்போற அந்தி கிறிஸ்து பொருள். அது அப்படியாகவே நடக்கிறது நாம் வாசிக்கிறோம். தொடர்ந்து வாசிங்க. அவன் என்ன செய்யறான், அதை பரிசுத்த குலைச்சலாக்கி அன்றாட பலியை நீக்கி. அப்ப அன்றாட பலி, அப்ப அன்றாட பலின்னு சொல்லும்போது 2 பலி இருக்கு தேவாலயத்துல. ஒரு நாள்ல
2 பலி இருக்கு தேவாலயத்தில், முக்கியமான பலி. ஒன்று காலையில ஓபன் பண்ணும்போது ஒரு பலி நடக்கும், 2வது மூடும் போது ஒரு பலி நடக்கும், அதான் அந்தி பலின்னு சொல்றோம். 2 பலி இருக்கும் தேவாலயத்தில். அது நடுவில் வர பலி வேற, அதுல வந்து ஒவ்வொருத்தருடையதான விஷயங்களுக்காக இருக்கிறது அது வேற. ஆனா அது 2 முக்கியமான பலி இருக்கு. ஒன்று ஓப்பனிங் பண்ணும்போது ஜெபம் பண்ணி ஆரம்பிக்கிறாங்க, ஜெபம் பண்ணி மூடுறாங்க. இது 2மே நடக்கும் காலையிலேயே சாயங்காலத்துக்கு. அப்போ அன்றாட பலிகளை அவன் நீக்கினான். அது அர்த்தம் என்ன தெரியுமா? ஜெபம் இல்லாம அந்த ஆலயத்தை என்ன பண்ணிட்டான்? நிறுத்திட்டான். அப்போ சாத்தானுடையதான மிகவும் முக்கியமான குறிக்கோள் என்ன என்றால், முதல்ல ஜெபிக்கிறதான பிள்ளைகளுடையதான ஜெபத்தை தடை செய்வதுதான் முதல்ல அவனுடையதான தந்திரம். புரியுதுங்களா? நம்ம வாழ்க்கையில கூட யோசிச்சு பாருங்க. நீங்கள் பலவீனம் அடைவதற்கும், நீங்கள் தோற்று போவதற்கும், முதலாவது சபைகள் உடைக்கப்படுவதற்கும், தேவாலயங்கள் நிர்மூலமாக்குவதற்கு சத்துருவானவன் எங்க முதல்ல கை வைக்கிறானா? ஜெபத்துல. அப்ப பலி தேவனுக்காக கொடுக்கிறதான ஆராதனை, தேவ சமூகத்தில் செய்கிறதான ஜெபங்கள், விண்ணப்பங்கள் நடவாமல் முதலாவது சத்துருவானவன் அதை தடை செய்வான். அது தடை செய்த பின்பு என்ன சம்பவிக்கும்? கர்த்தருக்கும் மனுஷனுக்கு என்ன உண்டாகுங்க? துண்டிப்பு உண்டாகும், இடைவெளி உண்டாகும். அந்த இடைவெளியில என்ன பண்ணுவான்? பிசாசானவன் உள்ள வந்து அதை பரிசுத்த குலைச்சல் ஆக்குவான். இதுதான் அவனுடைய தந்திரம். அது இப்ப மாத்திரம் இல்ல, ஆதியிலிருந்தே இருக்கிறது. முதல்ல பார்க்கிறோம், அதாவது ஏவாளும் ஆதாமும் கர்த்தர் சமூகத்துல, அவர்கள் தேவ சமூகத்துல என்றும் சாயங்கால நேரத்துல தியோபனின்னு சொன்னா தேவன் மனுஷ சாயல, இப்போ இல்ல, அந்த காலத்துல, அதாவது ஏதேன் தோட்டத்துல அந்த இயேசு கிறிஸ்து தான். இயேசு மனுஷ சாயல், அப்ப தேவனா இருந்த அவர், ஆவியா இருந்தவர் மனுஷ சாயல வந்து ஆதாமோடு ஏவாளோடும் சஞ்சரித்து கொண்டிருந்தார். சாயங்கால நேரத்துல இந்த சஞ்சரித்து கொண்டிருக்கிறதான இந்த உறவை எப்படி துண்டிச்சான்னா, இவர்கள் மீறுதல் நிமித்தமாக அந்த சந்திப்பு துண்டிக்கப்பட்டது. டெய்லி ஓடி போய் சந்திக்கிறதான ஆதாம் அன்றைக்கு ஓடி ஒளிகிறார். பரிசுத்த குலைச்சல் ஏற்பட்டது. பரிசுத்த குலைச்சல் வந்த உடனே என்ன சம்பவிக்கிறது? தேவனை விட்டு ஓடி போகிறதான அனுபவம் இல்லையா? பாருங்க, அதே போலதான் நீங்க இன்னொரு விஷயத்தை பாருங்க. இந்த பெலியாம் என்ன செய்கிறான்னா, பாலாக்குக்கு ஆலோசனை கொடுக்கிறான். என்ன ஆலோசனை கொடுக்கிறான்? நீ போய் உன் நாட்டில் இருக்கிற பெண்களை என்ன பண்ணிடு, இஸ்ரவேல் அனுப்பு. அங்க இருக்கிற ஆண்களை கூப்பிடு, இந்த பக்கம் பார்ட்டி வை. பார்ட்டி தான் அது அர்த்தம். அதெல்லாம் கூப்பிட அவங்கள பார்ட்டி வை. நல்ல தண்ணி ஊத்து, நல்ல திராட்சை ரசத்தை ஊத்து, நல்ல சாப்பாடு கொடு, விதவிதமா சாப்பாடு வை, வெரைட்டி வை. அப்ப இவனுக்கு சாப்பாட்டுக்கும் மதுவுக்கும் பெண்ணுக்கும் பார்த்த உடனே இவனுடையதான எல்லாமே என்ன நஷ்டம் ஆச்சு? பரிசுத்த குலைச்சல் ஆயிடுச்சு. அதோட தேவனோட மறுபடியும் இவனால போய் சேர முடியல. நடந்தது என்ன? கர்த்தருடைய மகா கோபம் அவர்கள் மேல இறங்கினது. அதேதான் சத்துருடையதான தந்திரம். துண்டிப்பு ஏற்பட்ட உடனே என்ன நடக்கும்? கர்த்தருடையதான கோபம் வரும். புரியுதுங்களா? கர்த்தர் நம்ம இடத்துல சொல்றாரு, நீ உங்களுடையதான பரிசுத்தத்தை மெயின்டைன் பண்ணன்ற, பரிசுத்தத்தை மெயின்டைன் பண்ணணும்னு கர்த்தர் விரும்பும் போது, இந்த பரிசுத்தத்தை ஏன் மெயின்டைன் பண்ண கர்த்தர் எதிர்பார்க்கிறார்? விசேஷமாக இப்ப இந்த காலத்துல விடுங்க, இப்ப கிருபையின் காலத்துல இருக்கிறோம். பழைய பாட்டு காலத்துல விசேஷமாக கர்த்தர் அந்த கூட்டத்தை, அந்த இஸ்ரவேல் கூட்டத்தை தனியாக பாதுகாத்து வந்தது காரணம் என்ன? இவங்க கலப்படை ஆகக்கூடாதுன்னு தான் கர்த்தருடைய எதிர்பார்ப்பு. கலப்படையாக இந்த ஜனம் மாறக்கூடாது. கர்த்தர் ரொம்ப கர்சனையா இருந்தார். புரியுதுங்களா உங்களுக்கு? கர்த்தருக்கு கர்சனை இருந்துச்சு, இந்த ஜனம் கலப்படை ஆகக்கூடாது. ஆனா பிற்காலத்துல என்ன சம்பவிக்கிறது? இந்த பாபிலோன் பிடிக்கப்படுவதற்கு முன்பதாக வடதிசையாக தென் திசையாக சாலமோனுடைய காலத்துக்கு அப்புறம் இது 2ஆக பிரியப்பட்டது இல்லையா? வடதிசை இஸ்ரவேல் என்றும் தென் திசை யூதேயா என்றும் அழைக்கப்பட்டது. வடதிசையில தான் அதிகமான கோத்திரங்கள், 10 கோத்திரங்கள் இருக்கு. தென் திசையில எத்தனை கோத்திரங்கள்? 2 கோத்திரம். அப்ப மெஜாரிட்டி எங்க? வடதிசையாக இஸ்ரவேல். ஆனா சம்பவம் நடந்தது என்ன? இந்த வடதிசையாக இஸ்ரவேலர்கள் பிற்காலத்துல சரித்திரத்திலே காணாம போயாச்சு. காணாம போயாச்சுன்னா என்ன சொல்றேன்னா, இவர்கள் மற்றவர்களோடு கலப்படை ஆகிவிட்டார்கள். அசீரியர்கள் இவர்களை பிடித்து கொண்டு போது, அசீரிய ராஜ்யம் இவர்களை கொள்ளையடித்த போது, இவர்களை நிர்மூலமாக்கின போது, அசீரியருடைய தந்திரம் என்ன தெரியுமா? போனோம், அங்க இருக்கிற ஆண்களை கொல்லணும், கொன்ற பிறகு அந்த பெண்களை இவங்க என்ன பண்ணிக்குவாங்க? இவர்கள் என்ன பண்ணுவார்கள்? அந்த பெண்களை அவர்களுக்கு சொந்தமாக வெப்பாட்டிகளாகவோ அடிமைகளாகவோ அவர்களுடைய மற்ற காரியங்களுக்காக அவர்கள் என்ன பண்ண கொண்டு போயிடுவாங்க. அப்படியே உருவான சந்ததிகள் தான் சமாரியா சந்ததிகள். சமாரியா தேசத்து சமாரியர்கள். அதனாலதான் சமாரியா தேசத்துக்கு யூதன் என்ன செய்யறதுல போகிறது கிடையாது.
இதாகிடுச்சு. காலையில் தான் பார்த்தேன். ஒரு நிமிஷம். அப்ப பாருங்க, இந்த சமாரியா, இதுதான் சமாரியா பட்டணம். இங்க யூதேயா இருக்கு, மேல கலிலி இருக்கு. இந்த சமாரியாவில் இந்த யூதன் ஒருபோது இப்படி போகவே மாட்டான். ஒன்று சுத்தி போவான், அப்படிதான் போவான். காரணம் சமாரியாவில் போறது எனக்கு விருப்பம் இல்லை. அசுத்தமான ஜன, கலப்பட ஜாதி. அவங்களுக்கு யூதர்களுடைய தானே எந்த விதமான வழக்க பழக்கம் அவங்களுக்கு இல்லை. அதனால தான் அந்த பெண்ணு கேட்குற, நீ ஒரு யூதன் தானே, என்கிட்ட எப்படி தண்ணி கேட்கலாம்? நான் அதோடைய சரித்திர வரலாறு வேற நாளைக்கு சொல்றேன், உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு மேலோட்டமா சொல்லி போனேன். அப்ப கர்த்தர் இந்த ஜனத்துடையதான பரிசுத்தத்தை பாதுகாக்க ரொம்ப விருப்பப்பட்டார். ஆனா பிற்காலத்தில் இந்த ஜனங்கள், இந்த அசீரியருடைய கோலம் என்னன்னா, போனோம் ஆண்களை கொல்லணும், ஆண்களை தான் முதல்ல கொல்றோம், கொன்ற பின்பு பெண்களை அவங்களுக்கு எடுத்துக்கொள்றாங்க. அதே போலதான் இஸ்லாம் ஆரம்பிச்ச போது, முஸ்லீம் ஆரம்பிச்ச போது இவர்களும் இதே கொள்கைதான், அசீரியர்களுடையதான கொள்கைதான். போனோம் ஆண்களை கொல்லணும், பெண்களை அவங்க கொள்வார். அதனாலதான் முஸ்லீம்ல இஸ்லாம்ல பார்க்கும்போது ஒருத்தருக்கு 4 கொண்டாட்டி வரைக்கும் ஆகலான்னு முகமது சொன்னதுக்கு காரணம், பெண் அவ்வளவு இருக்குல்ல, அவ்வளவு பெண்ணை வச்சு என்ன பண்ண முடியும்? எல்லாரும் 4 வச்சுக்கோங்க, டிவைட் பண்ணிக்கணும். ஆனா முகமதுக்கு 12க்கு மேல இருந்துச்சு. அவர் எல்லாருக்கும் 4 சொன்னாரு, அவர் 3 மடங்கு ஜாஸ்தி அவர் வச்சாரு. காரணம் அவன் யாருங்க? இல்ல, அவன் கடவுளுடைய ப்ராஃபிட் இல்லையா? அவன் என்ன சொல்றது? தீர்க்கதரிசி இல்லையா? தீர்க்கதரிசி, துறவி அப்படின்னு பாருங்க. சரி, எதா இருந்தாலும் பாருங்க. அப்போ இவங்களுடைய எண்ணமே அப்படி. அதை கேட்டா என்ன சொல்லுவாங்கன்னா, அது வந்து இரக்கமா, அதாவது இவன் காட்டுறது இரக்கமா, அந்த பெண்களை கொள்றது, கல்யாணம் பண்றது இரக்கமா. எப்படி நம்ம ஊர்ல சும்மா இருக்கிறவன் போயிட்டு கொலை செஞ்சுட்டு அவன் முன்னாடி திருப்பிட்டு போனா அது இறக்கமா? சரி, இருக்குடா, அதெல்லாம் போட்டோம். நான் ஜஸ்ட் ஒரு உங்களுக்கு அறிவுக்கு சொன்னேன். அப்ப பாருங்க, இப்பேற்பட்டதான ஒரு எண்ணத்தோட அவர்கள் இருந்தாங்க. அப்போ சமாரிய தேசம் 10 கோத்திரங்களுக்குள்ள அந்த பரிசுத்த குலைச்சல் முழுவதுமாக சம்பவிச்சது. அந்த கூட்டமே ஒரு தனியாக இல்லை, அவங்க பாதி யூதனும் பாதி மற்றவர்கள். அதனால தான் சமாரியர்கள் கலப்பட ஜாதி, யூதர்களுக்கு பிடிக்காது, பர்ஃபெக்ட் கிடையாது. ஆனா கர்த்தர் இந்த யூதயா கோத்திரத்தை கர்த்தர் பாதுகாக்க. எதுக்காக பாதுகாத்தார்னா, தாவீதோடு சொல்லப்பட்டதான அந்த வாக்கு, அந்த உடன்படிக்கை. அப்ப யூதயாவை கர்த்தர் பாதுகாத்தார். ஆனா பாருங்க, இந்த பாபிலோனை விட வல்லமை உள்ள ராஜ்யம் தான் அசீரிய ராஜா. புரியுதுங்களா? பாபிலோனை விட வல்லமை உள்ள தேசம் தான் அசீரிய ராஜா. ஆனா இந்த பாபிலோன் ராஜா என்ன செய்தார்? அசீரியாவை நிர்மூலமாக்கினார். பாபிலோனியர்களுக்கு அசீரியர்களை போலதான சுபாவம் கிடையாது. அவன் போன உடனே மற்றவங்களுடைய பெண்களை திருற வேலை கிடையாது. அவன் ஊர்ல இருக்கிற திட்டம் என்னன்னா, போவான் அந்த தேசத்தோடையதான பொண்ணு பொருள் எடுத்துக்குவான், உண்மைதான். ஆனா அந்த தேசத்துல பெண்களை அவங்க கொள்ள மாட்டாங்க. அதுக்கு பதிலாக என்ன செய்வாங்கன்னா, இவங்க எல்லாம் வந்து இந்த ஊர்ல அடிமை மாதிரி வேலை செய்யும், அவ்வளவுதான். அவங்களோட சேர்த்து கொள்ள மாட்டாங்க. அடிமைதான். மற்ற ஊர்ல இருந்து வந்த அடிமைதான். அவர்கள் அப்படிதான் பச்சாங்க. நீங்க பாருங்க, இந்த அசீரியர்கள் கையில கர்த்தர் இந்த தேசத்தை கொடுக்கல, கர்த்தர் அதை பாதுகாத்தே கொண்டு வந்தார். நான் சொல்லி வந்தது, கர்த்தர் எப்பேற்பட்ட சிறுநிலை ஆனாலும் தம்முடைய பிள்ளைகளை பாதுகாப்பார்னு சொன்னால் அது நிச்சயமாக அவர் பாதுகாப்பார். எப்பேற்பட்ட விரோதிகள் வந்தாலும், வல்லமை உள்ளவர்கள் வந்தாலும் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை பாதுகாப்பார். அதனாலதான் வாக்குத்தத்த சந்ததியாக இயேசு கிறிஸ்து கலப்பட இல்லாம பிறந்தது அந்த யூத கோத்திரத்துல. சமாரியா நாடுல இருந்ததான எல்லா கோத்திரங்கள்ல இருக்கிறதான எல்லா தேசத்தார் கலப்படையான போது, வட திசையாக இஸ்ரவேல் கலப்படையான போது, தென் திசையாக இஸ்ரவேலை கர்த்தர் என்ன செய்தார்? பாதுகாத்தார். காரணம் என்ன? வாக்குத்தத்தம் நடக்கணும், வாக்குத்தத்தை நிறைவேறணும். அதனால கர்த்தர் கலப்பட இல்லாம கர்த்தர் இந்த ஜனத்தை பாதுகாத்தார். அதனாலதான் பாருங்க, எஸ்தேர் கூட சொல்றா, அவ என்ன பேரு மாத்தத்தை சொல்றான், யூத பேர் சொல்லல, ஹதாசான்னு சொல்லல. அதுக்குள்ள என்ன சொல்றான்? என் பேரு எஸ்தேர், எஸ்தேர். காரணம் யூதர்களை அவங்க சேர்த்துக்கிறது, பக்கத்துல கூட வச்சுக்கிறது கிடையாது. அவ்வளோ அவங்க வந்து அடிமை ராஜான்னு சொல்லி அவங்க ஒரு பெரிய ஒரு இதுல இருந்தான். இந்த எகிப்து நாட்டில் எப்படி எகிப்தியர்கள் இஸ்ரவேலை வந்து கர்த்தர் எப்படி பாதுகாத்து வைத்தார், அது யோசேப்புடைய தந்திரம்.
யோசேப்பை சொல்ல, நீங்க எங்க நாட்டுல வரும்போது என்ன சொல்லணும், நீங்க மெய்ப்பர்கள் என்று சொல்லலாம். அப்பதான் என்ன பண்ணுவான், உங்களுக்காக ஒரு இடத்த செப்பரேட்டா தருவோம். இல்லை என்ன பண்ணுங்க, உங்களையும் ஊரோட சேர்த்துக்கோ. ஊரோட சேர்ந்தா நீ என்ன பண்ணிடுங்க, நீ ஒன்னோட ஒண்ணு கலந்துடும். அப்புறம் உனக்கு அவங்களுக்கு வித்தியாசமா போயிடும். இப்போ ஆரம்பத்துல இருந்தே, ஆதியாகமத்துடைய ஆரம்பத்துல இருந்தே கர்த்தருக்கு ஒரு கர்சனை அந்த கோத்திரத்தை, அந்த ஜனத்தை விசேஷமா பாதுகாக்கணும். பிரித்தெடுத்தல் என்று சொல்லுகிற வார்த்தைக்கு மிகவும் முக்கியமான, அதனாலதான் பவுல் சொல்றாரு, அதாவது தமிழ்ல இருக்க வாசிக்கலாம். இந்த வசனம் சொல்லுது, 2 கொரிந்தியர் புஸ்தகம் வாசிக்கலாம். சீக்கிரம் வாசிக்கலாம், மெசேஜ் எங்கேயோ போகுது, ஆனால் வார்த்தை சொல்லிட்டு போயிடும். 5ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அந்நியத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. அப்ப பாருங்க, ஆண்டவரிடத்துல புதிய ஏற்பாட்டிலே அதே நியாயப்பிரமாணத்தை மறுபடியும் பவுல் ஸ்தாபிக்கிறார். அதாவது அந்நிய நுகத்துல அவிசுவாசிகளோடு நீங்க என்ன பண்ணக்கூடாது, பிணைக்கப்படக்கூடாது. அது அர்த்தம் என்ன தெரியுமா, உன்னுடைய திருமணத்துல நீ ஒரு இந்துவையும் ஒரு முஸ்லீமையும் திருமணம் பண்ணக்கூடாது அர்த்தம். அது திருமண வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில என்ன பண்ணக்கூடாது, ஒரு ஹிந்துவையோ ஒரு முஸ்லீமையோ திருமணம் பண்ணக்கூடாது. காரணம் என்ன தெரியுமா, நீ கலப்படை ஆயிடுவ, உன்னுடைய விசுவாசம் நஷ்டம் ஆயிடும். நான் சொல்லல, பைபிள் சொல்லுது. அப்ப ஆதியில இருந்தே கர்த்தர் என்ன செய்யறாரு, எதிர்பார்க்கிறார், அந்த பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார். அப்ப அதுக்கு அடுத்ததாக என்ன சொல்றாரு, வெளிச்சத்திற்கும் இருளுக்கும் பங்கு எதுன்றார் இல்லீங்களா. அநீதிக்கும் சம்பந்தம் ஏது, ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது. படி. கிறிஸ்துவுக்கும் வேலையாளுக்கும் இசைவேது, அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கு ஏது. அப்ப பாருங்க, உங்களுக்கு பங்கு இல்ல. அப்ப நீங்க பிரித்தெடுக்கப்பட்டதான கூட்டம், அது அந்த கூட்டத்தை கர்த்தர் மனவாட்டியாக இந்த காலத்துல வச்சிருக்கிறார், புதிய ஏற்பாட்டு சபையில வச்சிருக்கிறாரு. நாம் மனவாட்டியாக பரிசுத்தமாக காக்கப்பட வேண்டியது கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நாம் அந்த எதிர்பார்ப்பு இருந்து ஆக வேண்டும். அதனால சில டைம்ல சபையில கண்டிஷன் இருக்கும், சபையில திட்டுவாங்க, சபையில இருந்தா இது போனா இல்லைன்னா போன்னு சொல்லாலும் அதுக்கு அர்த்தம் நீ நஷ்டமாகி போனல, நீ திரும்பி இருக்கணும்னு தான் அர்த்தம். புரியுதுங்களா? அதை விட்டுட்டு நம்ம வேற எண்ணத்துல போகும்போது தவறாக மாறுகிறது. சபை யாருக்குமே அதை என்ன செய்யக்கூடாது, யாருக்குமே சார்பாக சபை போகக்கூடாது. தேவனுடைய வசனத்தை கேட்டது போல சபை போகணும். அதான் சபையுடையதான குறிக்கோள், சட்டம். அதுதான் தேவன் விரும்புகிறது போல ஆராதனை நடக்கணுமா, நாம விரும்புகிறது போல ஆராதனை நடக்குங்களா? தேவனுடைய விருப்பத்துக்கு ஏற்ற போல. அப்ப தேவனுடைய விருப்பத்துக்கு ஏற்றது போல ஆராதனை நடக்கும் போது மனுஷனுடையதான சிந்தைக்கு அங்க என்ன இல்ல, முக்கியத்துவம் இல்ல. புரியுதுங்களா? நான் என்ன சொல்றேன், நான் யாரும் விமர்சனம் பண்ண வரல. நான் உங்களுக்கு சொல்லி தருகிறதான அறிவை நம்ம புரிஞ்சுக்கொள்ளலாம். இந்த இடத்துல தகுதி அற்றதான ஊழியக்காரனுக்கும் ப்ராப்ளம் தான், தகுதி இல்லைன்னா விசுவாசிக்கும் ப்ராப்ளம் தான். பழைய ஏற்பாட்டுல ஆரோனுடைய பிள்ளைகள் தான் நாதாவும் அபியும். என்ன பண்ணாங்க இவங்க 2 பேரு, தேவாலயத்துல கர்த்தர் சட்டம் சொல்லி இருக்கிறார். ஆனா என்ன பண்ணியாச்சு, இவங்க 2 பேரும் அந்நிய அக்னியை கொண்டு வந்துட்டாங்க. அந்நிய அக்னியை கொண்டு வந்து நம்மளுக்கு என்ன நடந்தது, வானத்துல நெருப்பு அப்படியே அவ்வளவுதான் கதை, சாம்பல், செத்து போயிட்டாங்க. தேவாலயத்துல செத்து போறேன்னா ஒரு எவ்வளவு அருவருப்பான கதை, அது தண்டனையோடு செத்து போயாச்சு. அப்ப அப்பாவுக்கு என்ன பேர், மதிப்பு போச்சு. நம்ம யோசிக்கலாம் மதிப்பு போச்சு. ஆனா அந்த அதெல்லாம் முக்கியம் இல்ல. கர்த்தருடைய பிரமாணத்துக்கு விரோதமாக யார் போனாலும், அது ஆரோனா இருக்கட்டும், மோசையா இருக்கட்டும், அதான் கர்த்தர் சொல்றாரு. மோசை ஏத்தப்பட இல்லையே, கானான் ஏத்துனாரா? இல்ல, ஏத்தவே கிடையாது. பார்க்கலாம், ஓகே, நீ அனுபவிக்க முடியாது. ஆரோனுக்கு அதே கதை தான், அவனை பார்க்க கூட இல்லை, அதுக்கு முன்னாடி தூக்கிட்டார். இப்ப பாருங்க, நான் சொல்லி வருகிறது என்னவென்றால், கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை விசேஷமாக பாதுகாக்கிறார். அந்த பரிசுத்த குலத்துல கர்த்தர் என்ன செய்யல, ஒருபோதும் விடல. அதனாலதான் அந்த தயவு சொல்றேன், வருங்காலத்துல உங்கள் தலைமுறைகள், சந்ததிகள் யாரோடு சேர வேண்டும், எப்பேற்பட்டவர்களோடு சேர வேண்டும், எந்த கூட்டத்தோடு இருக்க வேண்டும் என்று உங்கள் தீர்மானம் அவர்கள் தீர்மானம் ஒத்து போதான்னு செஞ்சுதான் போகணும். தேவையில்லாம ஒரு பொண்ணு கிடைக்குது, ஒரு பையன் கிடைக்குதுன்னு போய் சம்பந்தம் பேசி கடைசியில் என்ன பண்ணக்கூடாது, தலையில கை வச்சு அழக்கூடாது. காரணம் இதெல்லாம் மிகவும் முக்கியமான ஒரு சம்பவம். நம்ம திரியேக தேவனை நம்ம ஆராதிக்கும், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர்னு சொல்லு. ஆனா ஒரு கூட்டம் எழுப்பி இருக்கு, இயேசு நாமக்காரன்னு சொல்லு.
அவன் என்ன சொல்றான், பிதா ஒண்ணு, இயேசு ஒண்ணு, ஆவியானவர் ஒண்ணு, 3 பேரும் ஒண்ணுதான். பிதா தான் இயேசு, இயேசு தான் பரிசுத்த ஆவியானவர். அந்த கூட்டத்துக்கிட்ட போயிட்டு நீங்க போயிட்டு அவங்களோடு சேர்ந்து உங்க அவன் தேவனை ஆராதிக்கிறான், நம்மளும் தேவனை ஆராதிக்கிறான், அதனால நம்ம பிள்ளை அங்க கொடுக்கலாம்னு சொல்லி உபதேச பிரச்சனை உண்டாகும். பிரச்சனை உண்டாகுது, தேவ வசனத்துக்கு விரோதமாக செயல்படுகிறது, அங்க தவறான கோட்பாடுகள் வருது. ஒரு யெகோவா விட்னஸ் கிட்ட போய் சேர முடியுமா? முடியாது. யெகோவாவின் சாட்சிகள் இடத்துல உங்களுக்கு போய் சேர முடியாது. ஒரு செவந்திர கிட்ட போய் உங்களுக்கு திருமணம் பண்ண முடியாது. பாருங்க, அதனால இணை இல்ல, அதாவது அந்நிய நுகத்தோடு அந்நிய நுகத்துல அவிசுவாசிகளோடு நீங்க என்ன பண்ண வேண்டாம், கணிக்கப்பட வேண்டாம். சரி, இப்ப மறுபடியும் திரும்பி வரலாம். இப்ப பாருங்க, அந்த பரிசுத்தத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அந்த பரிசுத்தத்தை பாதுகாக்கணும் கர்த்தர் ரொம்ப விருப்பத்தோட காத்திருக்கிறார். அப்ப ஆராதனை கெடுக்கிற வேலை தான் இந்த அந்தி கிறிஸ்துவின் வேலை. அப்ப அந்தி கிறிஸ்துவுடையதான செயல்கள் சில சபைகள் இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. பலிகளை முதலாவது நீக்கினார். இப்போது உபதேசத்துல பலி கிடையாது. இப்போ உபதேசங்கள்ல என்ன இல்ல, பரிசுத்தம் கிடையாது. இப்போ நூதனமான உபதேசங்கள்ல என்ன இல்ல, ஆராதனைகள் கிடையாது. அதுக்கு பதிலா என்ன, கூத்து, பாட்டு, மேலதாளம், வசனங்கள் கிடையாது. எல்லாமே மாறி போய் இப்ப வேற நிலைமைக்கு மாறிவிட்டது. எல்லாமே இப்ப அந்தியோக்கிய எபிப்பானஸ் ஆவி அப்படியே நடந்து வருகிறது சபைகளுக்குள்ள. முன்னாடி தகப்பன்மார்கள் ஆராதித்துக் கொண்டதான ஆலயத்துல பிள்ளைகள் வந்து என்ன நடக்குது இப்பனா, அதை கெடுத்து விட்டு தரிசனத்தை மாற்றி விட்டு அவர்கள் என்ன குறிக்கோளோடு குறிப்பிதாக்கள் ஆரம்பித்தார்களோ பின்தலைமுறை அந்த குறிக்கோளை நஷ்டப்படுத்தி வேற நிலைமைக்குள்ள சபையை கொண்டு போய் விடுகிறார்கள். சபையில ஆட்கள் வருகிறார்கள், ஆனால் தகப்பன்மார்கள் இருந்து நடத்தினதான பரிசுத்தம் இல்லை. தகப்பன் நல்லா கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச கண்ணீர்ல என்னது ஜெபத்துல சம்பாதிச்ச சபை உடைக்கப்பட்டு போகிறது. அப்படின்னு நான் பல நிலைமையில வாசிக்கும். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். பாருங்க, இந்த அந்தி கிறிஸ்துவின் ஆவி இந்த அந்தியக்கா செபிக்கான பிள்ளை இருந்ததுனால அவர் நிழலாக காணப்படுகிறார் என்று பாருங்க. அப்ப இந்த அந்தி கிறிஸ்துவை பத்தி நம்ம தானியேல் 9ஆம் அதிகாரத்துல இந்த அந்தியக்கா செபிக்கான குறித்து 9ஆம் அதிகாரத்துல பார்த்தோம். மத்தேயு 24ஆம் அதிகாரம் இயேசு அதை பற்றி சொல்றாருன்னு நம்ம கவனிக்கலாம். சரி, இப்ப அடுத்தது வாசிக்கிறோம். வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. அன்றாட பலியை நீக்கி பாலாக்கும் அருவருப்பை அங்க வைப்பார்கள். உடன்படிக்கையில் துரோகிகளாய் இருக்கிறவர்களை இச்சக பேசுகிறானில் கள்ள மார்க்கத்தாருக்காவான். தங்கள் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள் தினம் கொண்டு அதற்கேற்றபடி செய்வார்கள். ஜனங்களில் அறிவாளிகள் அநேகருக்கு அறிவை உணர்த்துவார்கள். அநேக நாள் மட்டும் பட்டயத்தினாலும் அக்கினியினாலும் சிறையிருப்பினாலும் கொள்ளையினாலும் விழுவார்கள். அப்ப பாருங்க, அநேக நாட்கள் இவளுக்கு பிரச்சனை. எப்படி, யாருக்கு விரோதமா போனா, இந்த அந்தியோக்கிய செபிபானஸுக்கு போனா விரோதமா போனா பிரச்சனை தான். அதனால என்ன பண்ண, ஒரு கூட்டம் ஜேசன் கூட்டம் சேர்ந்துச்சு, ஒனியோசன் கூட்டம் மாறிடுச்சு, அவங்க விபத்துல போயிடும். சரி, இப்ப அதெல்லாம் விடுங்க. இப்ப நான் சொல்ற காரியத்தை கவனிங்க. இந்த சிரியாவும் இந்த எகிப்தும் இவருக்கு நடுவில் இருக்கிறதான சண்டை தான் மிகவும் முக்கியமானது. வருங்காலத்துல இப்படியாகவே நடக்கும். அப்ப இந்த சிரியா நாடு என்று சொல்கிறது ஒரு முக்கியமான நாடு, தரிசனத்துக்கு முக்கியமான நாடு. இங்கதான் அந்தி கிறிஸ்து வருவான். இங்க சிரியா நாடு. அப்ப பாருங்க, இந்த சிரியா நாட்டு அங்கதான் இவன் இருக்கிற அந்திகோஸ் எபிபானஸ். அப்ப இவன் பிற்காலத்துல என்ன செய்ய போகிறான் நம்ம வாசிக்கலாம். அதாவது 40ஆம் வசனத்துல வாசிப்போம். முடிவு காலத்திலோ வென்றால் தென் திசை ராஜா அவனோடு முட்டுக்கு, அப்ப தென் திசை ராஜாவாகிய ராஜா அவனோட முட்டுக்கு நிற்பான். வடதிசை ராஜாவும் ரதங்களோடும் குதிரை வீரர்களோடும் அநேக கப்பல்களோடும் சூறை காற்று போல அவனுக்கு விரோதமாய் வருவான். அப்ப பாருங்க, தென் திசை ராஜா எகிப்து சிரியாவுக்கு விரோதமா நிற்கும் போது சிரியா என்ன செய்வானா, பெரிய ஆயுதங்களோடும் யுத்த கப்பல்களோடும் வந்து, அந்த கப்பலோடு வந்து என்ன செய்வான், அவன் எப்படி நிர்மூலமாக்குவான், அவன் விரோதமாய் வருவான். அவன் தேசங்களுக்குள் பிரவேசித்து பிரவகித்து கடந்து போவான். அவன் சிங்காரமான தேசத்தில் வருவான். அப்பொழுது அநேக தேசங்கள் கவிழ்க்கப்படும். அப்ப பாருங்க, சிரியா வரும்போது அநேக தேசங்கள் என்ன செய்யப்படும், கவிழ்க்கப்படும். தீர்க்க தரிசனம் எவ்வளவு கிளியரா கரெக்டா சொல்லியிருக்கு. இவன் வரும்போது அநேக தேசங்கள் கவிழ்க்கப்படும். அப்போ லிபியா எத்தியோப்பியர்கள் என்ன பண்ணுவாங்க, ஏதோமியர்கள் ஓடி போவார்கள். அடுத்தது, ஆனாலும் ஏதோ மோவாப்
அம்மோன் புத்திரரில் பிரதானமானவர்கள் அவன் கைக்கு தப்பி போவார்கள். இவர்கள் தப்பி வைப்பார்கள். அடுத்தது, அவன் தேசங்களில் மேல் தன் கையை நீட்டுவான். எகிப்து தேசம் தப்புவதில்லை. எகிப்து தேசம் தப்புவதில்லை. அப்ப எகிப்து சிரியாவின் கீழே போயிடும். சரித்திரம் சொல்லுது. அப்ப எகிப்து சிரியாவின் கீழே போயிடும். இப்போ எகிப்துக்கு பவர் கிடையாது. இப்ப எகிப்துக்கு வல்லமை கிடையாது. எகிப்துல வல்லமை இருக்கா? இல்ல. எகிப்துடைய ராஜா இப்ப அது ஒரு பிச்சைக்காரன் நாடாயிடுச்சு. யாரு போனாலும் போலீஸ்காரனா ரோட்ல திருடுறான். எகிப்துல இப்ப நீங்க போனீங்கன்னா போலீஸ்காரங்களே ரோட்ல திருடுற நிலைமை ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு அந்த தேசத்துல பட்டினி, பஞ்சம், ரொம்ப அக்கிரமம் நிறைய இருக்கு இப்ப எகிப்து. இந்த நிலைமைக்கு ரொம்ப கீழே போயிடுச்சு எகிப்து. ஒன்றுமில்லாம போயிடுச்சு. வாசிங்க. எகிப்தினுடைய பொன்னும் வெள்ளியும் ஐஸ்வர்யங்களும் உச்சிதமான எல்லா வஸ்துகளையும் ஆண்டு கொள்ளுவான். அப்ப யார் ஆண்டு கொள்வான்? சிரியா ஆண்டு கொள்வான். அப்புறம் லிபியரும் எத்தியோப்பியரும் அவனுக்கு பின் செல்லுவார்கள். அப்ப லிபியாவும் எத்தியோப்பியாவும் இப்ப சிரியாவுக்கு பின்னாடி. அவனுக்கு பிரச்சனை வேணாம், நாங்க பிரச்சனைக்கு வரலப்பா, நீ பலசாலி, நாங்க தெரிஞ்சுக்கிறோம், அதனால நாங்க என்ன பண்றோம், உங்க கூட வந்துடும், நீங்க என்ன ஆக்கிரமிக்க வேண்டாம், உங்களுக்கு கப்பம் கட்டி உங்க கூட இருந்துரும்னு இந்த சிரியர்கள், லிபியர்கள், எத்தியோப்பியர்கள் ஒப்புக்கொண்டார்கள். ஓகே. ஆனாலும் கிழக்கிலும் வடக்கிலும் இருந்தவரும் செய்திகளை அவனுக்கு கலங்க பண்ணும். அப்ப பாருங்க, வருங்காலத்துல என்ன நடக்கும்? கிழக்கிலும் வடக்கிலும் இவர்கள் என்ன பண்ணும்? செய்தி இவனுக்கு விரோதமாக வந்து இவனுக்கு வந்து கலக்கத்தை உண்டு பண்ணும். கலக்கத்தை உண்டு பண்ண உடனே இப்ப என்ன நடக்குதுன்னா, அப்பொழுது அவன் அநேகரை அழிக்கவும் சங்காரம் பண்ணவும் மகா உக்கிரத்தோடு புறப்பட்டு போய் சமுத்திரங்களுக்கு இடையில் உள்ள சிங்காரமான பரிசுத்த பர்வத தண்டையிலே தன் அரண்மனையாகிய கூடாரங்களை போடுவான். அப்ப பாருங்க, தேவனுடையதான பரிசுத்த பர்வதத்துக்காண்ட போய் அவன் கூடாரத்தை போட்டு கடைசியில் என்ன நடக்கும்? இவனுக்கு உதவி செய்வதற்கு யாருமே கிடையாது. இப்ப பாருங்க, சிரியா நாட்டுக்கு முன்பதாக ஒரு யுத்தம் நடக்குது சிரியாவில், இல்லைங்களா? சிரியாவில் பிரச்சனை நடக்குது. இப்போது பிரச்சனை சமாதானம் இல்லை. 4 ராஜ்யம் அங்க நடக்குது. ஒன்று அமெரிக்கா, ரஷ்யா, ஈரான், துருக்கி. இந்த 4 நாடும் சிரியாவுக்கு பிடிச்சிட்டு இருக்காங்க. அதுல ஒரு விஷயம் என்ன, எந்த நாடு பக்கத்துல, எந்த நாடு கையில சிரியா போகுதோ அந்த நாட்டுக்கு உட்பட்டவன் தான் அந்தி கிறிஸ்து. அப்ப எந்த நாடு, அநேகமா ரஷ்யா, ஈரான், துருக்கி இந்த பகுதியெல்லாம் வரலாம். யூரோப்பியன் யூனியன், ஐரோப்பிய யூனியன், அப்ப அந்த பக்கம் தான் வரணும். இப்போ பாருங்க, அமெரிக்கா எனவே வராது, பார்க்கலாம். ஆனா பிடிச்சிட்டு இருக்காங்க. அது அப்போ வருங்காலத்துல என்ன சம்பவிக்குன்னு தெரியாது. நமக்கு ஆழமான வெளிப்பாடு நமக்கு அது தெளிவு வரல. காரணம் இனி நடக்க போகிறதான சம்பவங்கள். அப்ப அந்த நாட்டுக்காக அவர்கள் என்ன 4 பேரும் போராடி கொண்டிருக்க. சிரியா எப்படியாவது வேணும். அந்த சிரியா தான் ஹைலைட். சிரியாவிலிருந்து உருவாகிறதான அந்தி கிறிஸ்து அவன் எந்த பக்கமா, எந்த நாடு இருக்குதோ அதுக்கு பக்கமா சென்று உலகத்தையே ஆளுவான் என்று தான் படிக்கிறோம். சரி, நம்ம 12ஆம் வசனத்து 12ஆம் அதிகாரத்துக்கு நேரம் கடந்து சீக்கிரமா முடிச்சிடும். இதோட முடிச்சிடும். வாசிங்க. உன் ஜனத்தின் புத்திரருக்காக நிற்கிற பெரிய அதிபதியாகிய மீகாவேல் அக்காலத்திலே எழும்புவான். அதுக்கு முன்னாடி ஒரு வருஷம் 2 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துக்கு கூட வச்சிருங்களேன். 2 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் பிரியமாக இருக்கிறது. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் 2 தெசலோனிக்கர் ஒருவரும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். ஏனெனில் விசுவாச துரோகம் முன்னதே நேரிட்டது. கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது. அப்ப கேட்டின் மகனாகிய அந்தி கிறிஸ்து வெளிப்படா வழியே கடைசி காலம் வராது. அப்ப அந்த கடைசி காலத்தை குறித்து மீன்ஸ் கடைசி காலம் நான் சொல்ல வந்தது அந்தி கிறிஸ்துவின் காலம், அவனுடைய முடிவு காலம் வர வேண்டும். அவன் வெளிப்படணும். இன்னும் வெளிப்பட்ட இருக்கானா? வெளிப்படல. அப்ப அவனுடைய செயல்கள் நடக்கிறது, எல்லா கிரியைகள் நடக்கிறது. அது கொற்ற ஏற்றது போல கிரியைகள் நடந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் அவன் பூரணமாக வெளிப்படும் போது அவன் யாருன்னு நாம் அறிந்து கொள்வோம். அந்த மிஸ்ட்ரி, அந்த அந்த என்ன சொல்ற மர்மமான நாள் வெளிப்படும். அந்த மர்மமான நாள் நமக்கு ரகசியமான நாள் வெளிப்படும். நமக்கு நல்லா தெரியாது, நமக்கு தெரியாது, நமக்கு அது மறைக்கப்பட்டிருக்கு. இன்னும் அது வரதான் அதுக்கு நமக்கும் அது தெரிய போகும். சரி, இப்ப 12ஆம் அதிகாரத்துக்கு வருவாங்க. தானியேல் 12. அப்ப தானியேல் 12ல அங்க விசேஷமாக பார்க்க வேண்டியதான ஒரு சம்பவம் என்னவென்றால்,
மறுபடியும் மீகாவேல் தூதன் அவனுக்கு முன்பதாக நிற்கிறான். நின்ற பின்பு அவன் தரிசனத்தை காண்கிறான். அப்ப தரிசனத்தை பார்க்கும்போது தானியேலோடு பேசுகிறதான 2 சத்தங்களை குறித்து பேசுறோம். வாசிங்க. யாதொரு ஜாதியாரும் தோன்றினது முதல் காலம் மட்டும் உண்டாயிருந்த ஆபத்து காலம் வரும். அக்காலத்திலே புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறவர்கள் காணப்படுகிற உன் ஜனங்கள் அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள். அப்போ ஒரு கூட்டம் விடுவிக்கப்படுவார்கள். பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்களாகிய அநேகரில் சிலர் நித்திய ஜீவனுக்கும், அப்போ அநேகர் நித்திய ஜீவனுக்கும், சிலர் நித்தியத்தைக்கும் நித்திய நிந்தையும் நிகழ்ச்சிக்கும் உயர்பெழும். அப்போ அது என்ன பாருங்க, இங்க ஒரு கேப் இருக்கு. ஒரு கூட்டம் நித்திய மகிழ்ச்சிக்கு நித்தியத்திற்கு எழும்புவார்கள், இன்னொரு கூட்டம் நித்திய நிகழ்ச்சிக்கு நிந்தைக்கும் நிகழ்ச்சிக்கும் எழும்புவார்கள். அது அர்த்தம் என்னன்னா 2 விதமான உயர்த்தெழுதலை குறித்து பேசுகிறது. 2 உயர்த்தெழுதல் வேதாந்தத்துல பாருங்க. முதல் உயர்த்தெழுதல் யாருக்கு? பரிசுத்தவான்கள். 2ஆம் உயர்த்தெழுதல் யாருக்கு? அக்கிரமக்காரர்களுக்கு. புரியுதுங்களா? முதல் உயர்த்தெழுதல் பரிசுத்தவான்களுக்கும், 2ஆம் உயர்த்தெழுதல் அக்கிரமக்காரர்களுக்கும். அப்போ முதல் உயர்த்தெழுதல்ல ரட்சிக்கப்படுறவங்க தான் எல்லாருமே பரலோக ராஜ்யத்தை போக முடியும். அது யாரா இருந்தாலும், பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவானா இருந்தாலும் புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களானாலும் எல்லாரும் அங்கதான் போக முடியும். ஆனா 2ஆம் உயர்த்தெழுதல்ல எல்லாருமே போகிறது எங்க? வெள்ள சிங்காசனம் போதாக போய் நிற்பார்கள். கர்த்தர் என்ன செய்வார்? அவர்களை நியாயம் விசாரித்து அக்னியும் கந்தகம் எரிகிறதான இடத்துல இவர்களை போட்டு விடுவார்கள். புரியுதுங்களா? அப்போ இங்க தானியேல் அதாவது யோவான் எழுதுவதற்கு முன்பதாகவே 400 வருஷம் முன்பதாகவே கர்த்தர் தானியேல் தம்முடைய தாசனுக்கு கர்த்தர் என்ன செய்தார்? திட்டம் தெளிவாக வெளிப்படுத்தினார். என்ன வெளிப்படுத்தினார்? இப்படி சம்பவிக்க போகிறது. 2 உயர்த்தெழுதல் நடக்க போகிறது. ஒரு கூட்டம் நித்திய மகிழ்ச்சிக்கும் நித்தியத்திற்கும், இன்னொரு கூட்டம் நித்திய நிந்தைக்கும். அப்ப இந்த 2 உயர்த்தெழுதலுக்கு நடுவில் எவ்வளவு வருஷம்? 1000 வருஷம் கேப். அதான் வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரத்தில் நம்ம கவனிக்கிறோம். சரி, வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. ஞானவான்களாகிய ஆகாய மண்டலத்தின் ஒளியை போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களை போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா. அப்ப நீதிக்கு உயர்ந்தவர்கள் எப்படி இருப்பார்கள்? ஆகாயத்தில் நட்சத்திரங்களை போல இருப்பார்கள், இல்லையா? அப்போ எபிரேயனாகியும் 12ஆம் அதிகாரத்துல 11ஆம் அதிகாரத்துல என்ன சொல்றாரு? இவங்க எப்படி இருப்பாங்க? மேகம் போன்ற திரளான சாட்சிகள், இல்லீங்களா? 12ஆம் அதிகாரம், இல்லீங்களா? மேகம் போன்ற எத்தனை திரளான சாட்சிகள் நம்ம சூழ்ந்து கொண்டிருக்க. அப்ப பாருங்க, அப்ப பழைய ஏற்பாட்டில் பரிசுத்தவான்களை குறித்து சொன்னாரு, மேகம் போன்ற திரளான சாட்சிகள். அப்ப இங்க பார்க்கிறோம், தானியேலை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், அதாவது முதல் உயர்த்தெழுதல எழும்புகிறவர்கள் எப்பேற்பட்டவர்கள்? ஆகாய மண்டலத்தில் இருக்கிறதான நட்சத்திரங்களை போல. அது அர்த்தம் என்னன்னா, நீங்கள் பிரகாசிப்பீர்கள், உங்களுடையதான ஒளி மங்காது. அவர்கள் நிந்தைக்கும் அவமானத்திற்கும் நிகழ்ச்சிக்கும் எழும்பும் போது நீங்கள் அதற்காக அல்ல, நீங்கள் பிரகாசத்திற்கு எழும்புகிறவர்களாக மாறுகிறீர்கள் என்று கர்த்தர் உங்களிடத்துல அந்த உயர்த்தெழுதல் மகிமையில உங்களை மாற்றுகிறார். சரி, அடுத்தது. தானியேல் ஆகிய நீயோ வென்றால் நீண்ட காலம் மட்டும் இந்த வார்த்தைகளை புதைப்பொருளாக வைத்து. இப்ப கர்த்தர் சொல்ற, தானியேலே என்ன பண்ணு? இதை வெளிப்படுத்தியாச்சு, அதனால நீ என்ன பண்ணு? அதை மறைச்சு போடு. ஏன் மறைச்சு வைக்கணும்? காரணம் என்ன? அது கூட படிச்சலாம். இந்த புத்தகத்தை முத்திரை போடு, அப்பொழுது அநேகர் இங்கும் அங்கும் ஓடி ஆராய்வார்கள். காரணம், இதோடைய ஆராய்ச்சி இன்னும் வெளிப்படுது. இப்ப நமக்கு நடக்காத சம்பவத்தை குறித்து நமக்கு என்ன சொல்ல முடியும்? எதுவும் சொல்ல முடியாது. கர்த்தர் வெளிப்படுத்தினாலும் எதை குறித்து சொல்றாரு, என்ன சொல்றாரு நமக்கு எதுவும் புரியாது. அது நடந்த பிறகுதான் நமக்கு அதை குறித்து பூர்ணமான அறிவு உண்டு. ஆனாலும் ஆராய்ச்சி நடக்கிறது. எந்த காலத்துல இருந்து? தானியேல் காலத்திலிருந்தே நடக்கிறது ஆராய்ச்சி. அப்பொழுது தானியேல் ஆகிய நான் ஆற்றுக்கு இக்கரையிலே ஒருவனும் ஆற்றுக்கு அக்கறையிலே ஒருவனும் ஆகிய வேறு 2 பேர் நிற்க கண்டேன். சணல் வஸ்திரம் தரித்தவரும் ஆற்றின் தண்ணீர்கள் மேல் நிற்கிறவரும் ஆகிய புருஷனை ஒருவனை நோக்கி, இந்த ஆச்சரியமானவைகளின் முடிவு வர எவ்வளவு காலம் செல்லும் என்று கேட்டேன். அப்ப இந்த முடிவுக்கு எவ்வளவு நாள் ஆகும் கேட்கிறார். என்ன ஆச்சரியமான முடிவு நம்ம பார்க்க போறோம். வாசிங்க.
அப்பொழுது சணல் வஸ்திரம் தரித்தவரும் ஆற்றின் தண்ணீர்களின் மேல் நிற்கிறவருமாகிய புருஷன் தம்முடைய வலது கரத்தையும் தம்முடைய இடது கரத்தையும் வானத்துக்கு நேராக ஏறெடுத்து ஒரு காலங்களும் ஒரு காலம், அதாவது ஒரு வருஷம், ஒரு காலமும் ஒரு காலங்களும், காலங்கள்னா 2 வருஷம், அரை காலமும் செல்லும். அரை காலம்னா அரை வருஷம், டோட்டல் எவ்வளவுங்க? 3.5 வருஷம். அப்ப 3.5 வருஷம் சென்ற பிறகுதான் இந்த முடிவில், அதாவது முதல் 3.5 வருஷம் நல்லா இருக்காரு யாரு? அந்த கிறிஸ்து நல்லா இருப்பான். அதுக்கப்புறம் 3.5 வருஷம் மகா உபதிரவத்தை கொடுப்பான். தேவனுடைய ஆலயத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்குவான். நம்ம முன்னாடி படிச்சது போல தேவனுடைய ஆலயத்தை என்ன செய்வான்? இவன் பரிசுத்த குலைச்சல் ஆக்குவான். தேவனை ஆராதிக்க வேண்டிய இடத்துல இவன் பரிசுத்த குலைச்சல் உண்டாக்குவான். அந்த இடத்தை தான் ஆண்டவர் சொல்றாரு, இவனுடைய முடிவு நடக்கும். அடுத்தது, அரைக்காலமும் செல்லும் என்றும் பரிசுத்த ஜனங்களின் வல்லமையை சிதறடித்தல் முடிவு பெறும் போது இவைகள் எல்லாம் நிறைவேறி தீரும். அப்ப பரிசுத்த ஜனத்தை என்ன பண்றாங்க? சிதறடிச்சிடறான். ஜனங்களால இருக்க முடியல. அன்னைக்கு தேவாலயம் இருக்குமா? ஆலயம் இருக்குமா? சர்ச் இருக்குமா? இருக்காது. ஜனங்க என்ன பண்ணுவாங்க? ஓடுவாங்க, குகைகளில் போய் ஒளிஞ்சு கொள்வாங்க. காரணம், அவனுடைய கண்ணுக்கு மறைவாக இருக்க முடியாது. சீனாவில் போனீங்கன்னா, சைனாவில் நீங்கள் போனீங்கன்னா, சைனாவில் உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் உங்களை கண்காணிச்சுட்டே இருப்பான். நீங்கள் வெளியே வரும்போது கேமரா இமீடியட்டாக உன்னை ஃபோட்டோ பிடிச்சிடும். உங்களை நீங்கள் போகும்போதெல்லாம் தங்கராஜ் போகுதுன்னு அப்படியே உங்கள் பேர் அப்படியே இருக்கும் நம்ம மேலே. அவன் கேமராவில் நம்ம நடந்து போகும்போது நம்ம தலை மேலே அந்த பேர் அப்படியே இருக்கும். பேங்க் அக்கௌண்ட், நம்மளுடையதான எல்லா டீட்டெயில்ஸும் அவங்ககிட்ட இருக்கும். நீங்கள் ரோட்டில் போகும்போது தவறு செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நோட்டீஸ்லாம் அனுப்ப மாட்டான். நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்கன்னலாம் டைரெக்டாக உங்கள் பேங்க்லேருந்து அவனே காசு எடுத்துக்கலாம். சைனாவில் அது ஒரு சிஸ்டம் வச்சுருக்கான். அங்கே ஒரு ஜே வாக்கிங்னு ஒன்று இருக்குது. ஜே வாக்கிங்னா அது ஒரு மாதிரி டான்ஸ் மாதிரி நடந்துட்டு போவான். அதில் ஒருத்தர் என்ன பண்ணான்னா, சமீபத்தில் சைனாவில் டான்ஸ் பண்ணிட்டு போனான். அது நடக்கக்கூடாது. அந்த ஊரில் அது பேங்க். அவனை ஃபோட்டோ பிடிச்சி வச்சு அவன் பண்ணுறதெல்லாம் கவர்மெண்ட் பார்த்தாச்சு. அவன் வீட்டுக்கு வரதுக்குள்ளாடி அவனுக்கு நோட்டீஸ் ஃபோனில் மெசேஜ் வருது, இவ்வளோ காசு பேங்க்ல இருந்து காணும் போயிடுச்சு. ஏன் அப்படின்னா, இவன் பண்ணது தொட்டு கவர்மெண்ட்டை ஃபைன் பண்ணி அவங்களே. இப்போ பொதுவாக நம்ம ஊரில் எப்படின்னா ஸ்பாட்ல, நம்ம ஊரில் எப்படின்னா நம்ம போய் லெட்டர் வந்த பிறகு நம்ம போய் ஃபைன் கட்டணும். அப்படி கிடையாது. அங்கெல்லாம் அவனே உங்கள் அக்கௌண்ட்ல இருந்து எடுத்துக்கலாம். அப்போ என்ன மறைவு இருக்கு இல்லைங்களா? எல்லாமே ஓப்பன். வருங்காலத்தில் அப்படித்தான் நடக்க போகும். அப்ப என்ன சம்பவிக்கிறது? இவன் எல்லாவற்றையும் அவனுடைய கண்காணிப்புல கொண்டு வருவான். அவன் சிதறிப்பான். அப்போ இந்த பரிசுத்தவான்கள் என்ன செய்வாங்க? முத்திரை போடலையே, முத்திரை போடல, என்னது சிப்பு போடல, இங்கேயும் போடல, நெற்றியிலும் போடல, இங்கோ வைக்கவும் முடியாது, வாங்கவும் முடியாது. என்ன செய்வார்கள்? அங்கே போய் ஒளிஞ்சுக்குவாங்க, சிதறடிக்கப்படுவார்கள். அதை கேட்டும் அதன் பொருளை அறியவில்லை. ஆக என் ஆண்டவனே, இவர்கள் முடிவு என்னவா இருக்கும் என்று கேட்டேன். அதற்கு அவன், தானியேலே போகலாம். இந்த வார்த்தைகள் முடிவு காலம் மட்டும் புதை பொருளாக வைக்கப்பட்ட முத்திரிக்கப்பட்டும் இருக்கும். அநேகர் சுத்தமும் வெண்மையும் ஆக்கப்பட்டு புடமிட்டப்பட்டவர்களாகி விளங்குவார்கள். அப்ப அநேகர் அதுல சுத்தமிடப்படுவார்கள். அடுத்தது வெண்மையும் ஆக்கப்பட்டு துன்மார்க்கமாய் நடப்பார்கள். அப்போ கர்த்தருடைய வார்த்தை நம்ம வெளிப்படுத்தின விசேஷத்துல பாருங்க, பரிசுத்தம் செய்கிறவனை இன்னும் பரிசுத்தமாகட்டும், அநியாயம் செய்ற இன்னும் அநியாயம் செய்ற. அதே வார்த்தை இங்கேயும் சொல்றாரு. அக்கிரமக்காரன் இன்னும் அக்கிரமம், பரிசுத்தமாகட்டும் பரிசுத்தமாகட்டும். அடுத்தது துன்மார்க்கமாய் நடப்பார்கள். ஒருவன் உணரான், ஞானவான்களோ உணர்ந்து கொள்வார்கள். ஞானவான்களோ. அப்ப கர்த்தர் இந்த காலம் சாயங்காலத்துல இருக்கிறது, நீங்க ஞானவான்களா இருக்கிறீங்களா, வேதையா இருக்கீங்களா? பைபிள் ஸ்டடி நான் எடுத்துட்டே. இப்போ கர்த்தருடைய வருகை பத்தி பேசியாச்சு. இப்போ உங்களுடைய பொறுப்பு என்னன்னா, தேவ சமூகத்துல போகணுமா வேணாமா? இல்ல இதெல்லாம் ஒரு கதைனா யார் கேட்க போறான்னு சொல்லி நீங்க போனீங்கன்னா உங்களுடைய அறிவு அது என்ன இருக்கலாம், அஞ்ஞானியங்களை போல இருக்கலாம். இல்ல கர்த்தர் வருவாரு, வசனத்துல சொல்லியிருக்கு, சரித்திரம் அப்படியே நடந்திருக்கு கொண்டிருந்தது, இப்போது நடக்க போகிறது என்று நீங்கள் விசுவாசித்து வந்தீங்கன்னா நீங்கள் ஞானவான்கள், நீங்கள் தக்க வைத்துக் கொள்வீர்கள். தேவனுடைய ராஜ்யம் ஞானத்துக்கு ஏற்ற ராஜ்யம். ஞானம் இருக்கிறவனுக்கு தான் அங்க போய் பிரவேசிக்க முடியும். ஞானம் இல்லாதமே போக முடியாது. அதனாலதான் கர்த்தர் சொல்றாரு, வேதையை கர்த்தர் என்ன செய்வார்? ஞானியாக்குவார். அது அர்த்தம் என்னன்னா, ஒண்ணுமே படிப்பு அறிவில்லை சாருன்னு நீங்க சொன்னாலும் கர்த்தர் உங்களை அறிவுள்ளவனாக மாற்றிதான் கொண்டு போவார். சும்மா ஒன்றும் கர்த்தர் என்ன பண்ணல. அதனாலதான் முதல்ல இவ்வளவு ட்ரைனிங், இவ்வளவு வசனம், இவளுடையதான வெளிப்பாடு, தரிசனங்கள் கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். அடுத்தது,
அன்றாடபடி நீக்கப்பட்டு நீக்கப்பட்டு பாலாக்கு மறுவறுப்பு சாபிக்கும் படும் காலம் முதல் 1190 நாள் செல்லும். அப்ப 1290 தானே? 290 நாள் செல்லுகிறது. 290 நாள் செல்லுகிறது. அதோட சேர்த்து அடுத்த எவ்வளவு? 1335 நாள் மட்டும் காத்திருந்து சேருவார். அப்போ 1335 நாள், அதாவது 3.5 வருஷ காலத்துல பிளஸ் ஒரு 75 டேஸ் எல்லாமே சேர்த்து தான் இயேசு கிறிஸ்து வருவார். எப்போது? அது நமக்கு இன்னும் கரெக்டா அது பத்தி தெரியாது. ஒரு பெரிய ரகசியம் அது. ஆனால் ஆண்டவர் வருவார் 1335 டேஸ் டோட்டலி. அப்போ அதாவது 1290 நாள் பிளஸ் ஒரு 75 நாள். அப்போ அதுக்கப்புறம் என்ன தெரியுமா? அந்தி கிறிஸ்துடைய காலம் முடிச்சு கர்த்தர் தேவன் வருவார். அவர் வந்து இதான் மிச்சமுள்ள காரியங்களை. அப்ப கடைசியில கர்த்தர் என்ன சொல்றாரு? நீயோ என்றால் முடிவு வரும் மட்டும் போயிரு. இதுதான் கடைசி தானியேலுக்கு கொடுக்கிறதான ஆறுதல் வார்த்தை. முடிவு வரையிலும் போய் ரெஸ்ட் எடுப்பா. இவ்வளோ நீ கஷ்டப்பட்ட தரிசனத்திற்காக உபவாசத்தை போட்டு என்னது முழங்கால் படிக்கிட்டு ஜெபம் பண்ணி இவ்வளோலாம் நீ தேடினிய, இனி உன்னுடைய ஓட்டம் முடிந்தது. அதான் கர்த்தர் தான் பவுல் பார்த்து சொல்றாரு இல்லையா? என் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இந்த ஓட்டத்தை முடித்தேன், நீதியின் கிடனுக்காக காத்து கொண்டிருக்கிறது. அது இல்லையா? அப்போ அதே போலதான் தானியேலை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, நீ தானியேலை இப்போது போய் இளைப்பாறி கொண்டிருக்கு. நாட்கள் முடிவிலே சுதந்திர வீதத்துக்கு எழுந்திருப்பாய். உன் சுதந்திரத்திற்காக நீ எழும்பு கர்த்தர் தானியேலை சொன்னார். அது இந்த வார்த்தைகளை தான் சில பரிசுத்தவான்களுக்காக ஊழியக்காரர்கள் அடக்கம் செய்யும்போது அடைச்சு, இப்போதோ தானியேலேன்னு சொல்றது மாதிரி, இப்போதோ மகனே போய் இளைப்பாறுதலுக்கு எழும்பு, உன்னுடையதான முடிவு காலத்துல, அதாவது உன்னுடைய சொந்தத்துக்காக எழும்பி வா என்று அவர்கள் செய்யறாங்க, அடக்கம் செய்யறாங்க. ஒரு காரியத்தை பார்க்கணும், கர்த்தரையே தானியேலுக்கு இளைப்பாறுதலை அவர் அளித்தார். பகல் வேலை ஒரு காரியத்தை, சாயங்கால வேலை ஒரு காரியத்தை கர்த்தர் நமக்கு இளைப்பாறுதல் தருகிறார். மறுபடியும் ஒரு மேலோட்டமாக சொல்லுகிறேன், தானியேல் புஸ்தகம் ஒரு ஞான புஸ்தகம், தீர்க்க தரிசன புஸ்தகம், எல்லாவற்றையும் நமக்கு கற்பித்து தருகிறது. முதல் பகுதியில நம்ம பார்க்கிறோம் தானியேலுடைய வரலாறு. அடுத்த 6 அதிகாரங்கள்ல பார்க்கிறது தானியேலுக்கு கர்த்தர் கொடுத்த வெளிப்பாடு. இந்த வெளிப்பாடுல நமக்கு திட்ட தெளிவாக கர்த்தர் பிற்காலத்தை நம்முடைய பரிசுத்தவானாகி யோவான் நிமித்தமாக, எசேக்கியேல் நிமித்தமாக கர்த்தர் நம்ம இடத்துல வெளிப்படுத்தினார். என்ன? கர்த்தர் சீக்கிரமாக வரப்போகிறார். அல்லேலூயா. ஒரு காரியத்தை நம்ம மறுபடியும் உணர்ந்து கொள்ளணும். பழைய ஏற்பாட்டிலே கர்த்தர் வெளிப்படுத்தினார், புதிய ஏற்பாட்டிலே கர்த்தர் வெளிப்படுத்தி இருக்கிறார். இன்னும் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது, இன்னும் ரகசியங்கள் அறிந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் சீக்கிரமாக வரப்போகிறார். நாம் அஞ்ஞானிகளை போல இருக்கக்கூடாது, ஞானவான்களாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. வருகைக்காக காத்திருப்போம். இத்துடன் தானியேல் பைபிள் ஸ்டடி முடிவு. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. சரி, நமக்கு ஜெபிக்கலாம். அப்பா ஜெபிக்கலாம். சோத்திரம் 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 சோத்திரம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நாளாக மாலை